பக்கத்துக்கு கொடுத்துச்சு. காலுக்காகவும் அந்த 2 கூடையும் எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தானியங்களை தேடி வேறு இடத்துக்கு பறந்து போச்சு. ஐயா காலு, திராட்சை பழங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்க 2 கூடையில திராட்சைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அனி, இதுல ஒரு கூடை தான் நமக்கு, ஒரு கூடை மீனுவோட வீட்டுக்கு. மீனுவோட வீட்டுக்கா? என்னால எல்லாம் மீனுக்குருவிக்க வீட்டுக்கு கூடை நிறைய திராட்சைய கொடுக்க முடியாது. அனி, அந்த குருவி அந்த குழந்தைங்களுக்காக பறிச்ச திராட்சை இது. அதெல்லாம் முடியாது. ஒரு கூடையில இருக்கிற திராட்சை எனக்கு, ஒரு கூடையில இருக்கிற திராட்சை நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த 2 கூடையில இருக்கிற திராட்சை பழங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. தேநீரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த 3 சின்ன குழந்தைங்களும் ரொம்ப பசியோட இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, அம்மா ஏங்கா இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா அக்கா, நாம காலு அங்கிள் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு பார்க்கலாமா? சரி, நான் போய் கேட்டு பார்க்கறேன், நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு.